வணக்கம், வந்தனம், நமஸ்கார். நான் உங்கள் சரசம்மா பேசுகிறேன். சரசு ஸ்வீட் ஹோம் உங்களை அன்போடு வரவேற்கிறது. வாங்க வீடியோ பாருங்கள். மேங்கோ பிக்கல்ஸ், மாங்காய் ஊறுகாய் எப்படி போடுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் இதில் கொடுத்துருக்கேன், நீங்கள் பார்த்துக்குங்க. பாருங்கள், இப்போ 3 மாங்காய் நான் வந்து பெரிய மாங்காய் எடுத்திருக்கேன். ஊறுகாய் மாங்கான்னு எடுத்துக்கோங்க. சாதா மாங்காய் எடுத்திங்கன்னா தித்திக்கும், ஊறுகாய் மாங்காய் நல்லா புளிப்பாக இருக்கும். சரிங்களா? இந்த மாதிரி ஊறுகாய் மாங்காய் எடுத்துக்கோங்க. ரொம்ப நல்லா இருக்குங்க ஊறுகாய் மாங்காய், வாசனையே ஒரு மாதிரி இருக்கும் ஊறுகாய் மாங்காய். இதை வந்து நல்லா கழுவிட்டு இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. நம்ம வந்து ரெடிமேடாக செய்கிறோம், நம்ம வந்து கல்யாணத்துங்களெல்லாம் செய்கிறோம் இல்லைங்களா, அந்த மாதிரி மாங்காய் ஊறுகாய் இப்போ நம்ம செய்கிறோம். சரிங்களா? நல்ல மாங்காய் ஊறுகான்னு கேட்டிங்கனாலே கொடுப்பாங்க. சாதா மாங்காய் எடுக்காதீங்க, திருப்பியும் ஒரு முறை சொல்கிறேன் நான். இந்த மாதிரி சிறுசாக கட் பண்ணிக்கோங்க. ஏன்னா கல்யாண ஊறுகாய்ன்னு சொன்னால் இந்த மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கு. ரொம்ப சுவையாக இருக்குங்க, வாசனையே பாருங்கள் ரொம்ப நல்லா மணமாக இருக்குது. இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி இந்த மாதிரி போட்டுங்க. ஒரு பிளாஸ்டிக் பவுல்லையோ கண்ணாடி பவுல்லையோ போட்டுங்க. ஸ்டீல் யூஸ் பண்ணாதீங்க. ஏன் கேட்டிங்கன்னா இந்த மாதிரி கண்ணாடி பவுலில் போட்டுங்க, இல்லை பிளாஸ்டிக்கில் போட்டுங்க. ஸ்டீல் வந்து ஓட்டை ஊந்துடும். ஊறுகாய் வந்து ரொம்ப புளிப்புத்தன்மையாக இருக்குது இல்லைங்களா, அதனால் இதெல்லாம் காயெல்லாம் வைக்க முடியாது. அதனால தான் ரெடிமேடாக ஒரு ஃபங்க்ஷனுக்கு செய்கிறீங்க. அதுக்கு தேவையான பொருட்கள் பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து வானொலி வச்சிடலாம். நம்ம வெந்தயம் வந்து அம்மா வந்து போட்டுக்கிறேன். அது மாதிரி வெந்தயம் போட்டுங்க. நான் வந்து ஒரு 2 ஸ்பூன் போட்டிருக்கேன், பெரிய ஸ்பூனில். சின்ன டீஸ்பூன் கிடையாது, பெரிய டீஸ்பூனில் 2 டீஸ்பூன் போட்டிருக்கேன் வெந்தயம். நல்ல வெந்தயத்தை பொன்னிறமாக நம்ம வறுத்துக்கணும். ஓகேங்களா? இந்த மாதிரி பொன்னிறமாக வறுத்துக்குங்க. இதுக்கு முக்கியமான பொருளுங்க வந்து நான் கொடுத்துருக்கேன் இல்லைங்களா. இப்போ வெந்தயம் ஃபஸ்ட்டு வறுத்து எடுத்துக்கலாம். ஒன்று ஒன்றா சொல்கிறேன் அம்மா, ஆனால் ரொம்ப நல்லா இருக்குங்க. வாசனையே பாருங்கள், அந்த ஊறுகாய் நான் கட் பண்ணி போட்டது வாசனையே அவ்வளோ மணமாக இருக்குது உங்களுக்கு. அதனால் ஊறுகாய் மாங்கான்னு கேட்டு வாங்குங்க எதுக்காக இருந்தாலும். இப்போ எலுமிச்சை பழம் ஊறுகாய் போடுறதுனாலும் இதே மெத்தேடு தான், மாங்காய் ஊறுகாய் போடுறதுனாலும் இதுதான், தக்காளி ஊறுகாய் போடுறதுனாலும் இதுதான். அம்மா ஒவ்வொரு ஊறுகாயாக நம்ம செய்து காட்டுறேன் நான், அது பார்த்துக்குங்க. இது வந்து இப்போ மாங்காய் ஊறுகாய் நம்ம செய்கிறோம். மாங்காய் ஊறுகாய்க்கு வெந்தயம் பொன்னிறமாக இந்த மாதிரி வறுத்துக்குங்க. வறுத்துக்கினீங்களா? இந்த மாதிரி சிறுசாக மாங்காவை கட் பண்ணி ரெடியாக வச்சுக்குங்க. வெந்தயம், கடுகு, உப்பு. இப்போ இதில் இருக்க பாருங்கள், வெந்தயம், கடுகு, உப்பு. இப்போ வந்து வெந்தயம் வந்து நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம். கடுகு அடுத்தது வறுத்துக்கலாம். இது வந்து பெருங்காயம் நான் 2 ஸ்பூன் எடுத்திருக்கேன். பெரிய டீஸ்பூனில் பெருங்காயம் 2 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். சரிங்களா? கடுகு பாருங்கள், வானலியில் போட்டுக்குங்க. கடுகு நல்லா வெறும் எண்ணெய்லாம் ஊற்றக்கூடாது, வெறும் கடுகு வானலியில் போட்டு, வானலி காயுது இல்லைங்களா, அதில் போட்டிங்கன்னா கொஞ்ச நேரத்தில் படப்படன்னு வெடியும் கடுகு. அந்த மாதிரி நேரத்தில் நீங்கள் வந்து பாருங்கள், இதுவும் பொன்னிறமாக வெடிக்கும். அது பாருங்கள், வெடிக்கிற இது தெரியுதுங்களா? இந்த மாதிரி கடுகு வந்து வெடிக்கும். இந்த நேரத்தில் வந்து நம்ம எடுத்து அதே வெந்தயத்திலே போட்டு பவுட்ரு பண்ணிக்கலாம். சரிங்களா? மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா நைஸாக பவுட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். ஏன்னா ஒரு ஓட்டு எடுக்காதீங்க, நைஸாக பவுட்ரு பண்ணிக்கோங்க. ஏன்னா அது வந்து வெந்தயம் கசப்பு தன்மை. ஒரு ஓட்டு எடுத்திங்கன்னா நம்ம நாக்கில் படும்போது வெந்தயம் படும், அதனால் வந்து கசப்பு தன்மையாக இருக்கும். ஊறுகாய் வந்து நம்மளுக்கு வந்து சாப்பிட வந்து பிடிக்காது. மிளகாய் வேணும்னா நீங்கள் வந்து காஞ்ச மிளகாய், இது ரெண்டுத்தையும் நம்ம வந்து நைஸாக பவுட்ரு பண்ணிக்கலாம். வெந்தயமும் கடுகு பொரிஞ்சிடுச்சு, எடுத்துக்கலாம். காஞ்ச மிளகாய் வேணும்னா ஒரு ஓட்டு எடுத்துக்கலாம். புது எண்ணெயை எடுத்துக்கங்க. நான் ஃபார்ச்சூன் எண்ணெய் தான் எடுக்கிறேன். சரிங்களா? ஃபார்ச்சூன் நியூ பேக் தான் இது, வந்து ஃபார்ச்சூன் சன்லைட் இந்த எண்ணெய் எடுத்திருக்கேன். நீங்களும் வந்து புது எண்ணெயாக எடுத்துக்கோங்க. எந்த எண்ணெய்னா எடுத்துக்கோங்க, புது எண்ணெயாக எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? இப்போ எண்ணெயை நம்ம ஊற்றிட்டோம் வானலியில். இப்போ அதை நம்ம வந்து பவுட்ரு பண்ணி எடுத்துக்க போகிறோம். மாங்காயை கட் பண்ணி வச்சிட்டோம். இப்போ வந்து ஒரு சின்ன டீஸ்பூனில் கடுகு போட்டுக்குங்க. கடுகு பொரியட்டும். சரிங்களா? கடுகு நல்லா பொரிஞ்சு வரும்போது நம்ம வந்து மாங்காய் ஊறுகாய் வந்து ரெடி பண்ணிடலாம். எல்லாமே ரெடியாக வச்சுட்டோம் நம்ம. எண்ணெய் காஞ்ச உடனே போடுங்க, அப்போ தான் படப்படன்னு கடுகு வெடிஞ்சிடும், டக்குன்னு வெடியும். ஓகேங்களா? அவசரம் இல்லை, மெல்லமாக பண்ணுங்க. ஏன்னா ஊறுகாய் வந்து ரொம்ப நாளைக்கு இருக்கணும். இது வந்து ரொம்ப நாளைக்கு வச்சுருக்கணும்னு அவசியம் கிடையாது. இருந்தாலும் நம்ம 1 மாதம் கண்டிப்பாக இந்த ஊறுகாய் இருக்கும்.
சரிங்களா? நம்ம வந்து லாங்காக போகிறதுனா நம்ம வந்து ஊறுகாயெல்லாம் மாங்காய் ஊறுகாயெல்லாம் காய வச்சுட்டு மாங்காயை இது பண்ணுவோம். இது வந்து மாங்காயெல்லாம் காய வைக்க தேவையில்ல, நேரடியாக டைரெக்டாக வந்து நம்ம வந்து பண்ணிக்கலாம் இந்த ஊறுகாவை. நீங்கள் வச்சு டெய்லி சாப்பிட்டிங்கன்னா 1 மாதம் ஃப்ரிட்ஜில் வச்சு வைக்காதீங்க, சாதம் வச்சாலே 1 மாதத்துக்கு வரும். வெயிலில் வச்சு எடுத்து வச்சுக்கலாம். சரிங்களா? எண்ணெய் காஞ்சிடுச்சு, நல்லா கடுகும் வெடிஞ்சு பாருங்கள், அந்த இது சமநிலைக்கு வந்துடுச்சு. இப்போ மாங்காயை எடுத்து அதில் போட்டுருங்க. கொஞ்சம் ஈரப்பதம் இருந்தாலும் மாங்காவை அந்த வந்து எண்ணெயில் இழுத்துக்கும், அதனால தான் எண்ணெயிலே போட்டுருங்கன்னு சொல்கிறேன். சரிங்களா? காஞ்ச எண்ணெயிலே போட்டுருங்க மாங்காயை, ஏன்னா கொஞ்சம் ஈரப்பதம் இருந்தாலும் அதில் வந்து மாங்காய் வந்து கொஞ்சம் எடுத்துக்கும். நல்லா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. இப்போ இந்த பொசிஷனில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு மிளகாய் தூள் போட்டுக்குங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு தான் போடணும் மிளகாய் தூள். பாருங்கள், இந்த மாதிரி மிளகாய் தூளை காஞ்ச மிளகாவை நல்லா வந்து வரமிளகாயை நான் வந்து அரைச்சி வச்சுருக்கேன். பெருங்காயம், உப்பு போட்டுக்குங்க. உப்பு போட்ட உடனே பாருங்கள், இப்போ அரைச்சி வச்ச பெருங்காயம் போட்டுக்குங்க. பெருங்காயம், உப்பு, மிளகாய் தூள் இப்போ போட்டிருக்கோம் நம்ம. சரிங்களா? மிளகாயை நான் வந்து நல்லா அரைச்சிக்கிட்டேன். காஷ்மீரி சில்லி தான் நான் போட்டேன் நான். நல்லா பாருங்கள் பவுட்ரு எவ்வளோ கலராக இருக்குது பாருங்கள். சரி, ஒரு முறை அந்த எல்லாத்தையும் சேர்த்து கலரி விட்டுடுங்க. அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு கலருங்க. பாருங்கள், நல்லா வந்து மணமாக பாருங்கள் எப்படி உங்களுக்கு மாங்காய் ஊறுகாய் இப்போ ரெடி ஆயிடுச்சு, ரெடி ஆகின்னு இருக்குது. இப்போ இதில் நம்ம அரைச்சி வச்ச பவுடரை போட்டுக்குங்க. வெந்தய பவுடர், வெந்தயமும் கடுகும் சேர்த்து அரைச்சி வச்சோம் இல்லையா மிக்ஸி ஜாரில், அதை வந்து போட்டுக்குங்க. இது ஒரு முறை நல்லா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா கொஞ்சம் கலருங்க, ஏன்னா அந்த சூட்லேயே வந்து மிளகாய் தூள் அதெல்லாம் வந்து சேர்ந்து இதுவாகும். மாங்காய், மிளகாய் தூள், உப்பு, பெருங்காயம் இதெல்லாம் வந்து சேர்ந்து வந்து நம்மளுக்கு வந்து மேட்ச் ஆகணும் நல்லா. இப்போ இந்த பவுடரை போட்டுக்குங்க. சரிங்களா? கடுகும் வெந்தய பவுடரும் போட்டு அதையும் சேர்த்து கலருங்க. இப்போ பாருங்கள், ஊறுகாய் வந்து இன்ன மாதிரி இருக்குது பாருங்கள், ரொம்ப ருசியாக இருக்குது, வாசனையாக இருக்குங்க. இந்த பாருங்கள், இந்த மாதிரி வந்துடும் உங்களுக்கு நல்லா தொக்கா. இப்போ இது எடுத்து நீங்கள் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள், ஊறுகாய் சுவையான மாங்காய் ஊறுகாய் ரெடி. நல்லா தயிர் சாதம், சாம்பார் சாதம் எல்லாத்துக்கும் இதை போட்டு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப ருசியாக இருக்கும். இந்த மாதிரி பண்ணி பார்த்துட்டு அம்மாவுக்கு கமெண்டில் ஒரு முறை சொல்லுங்கள். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சரிங்களா? பாருங்கள், மாங்காய் ஊறுகாய் ரெடி. நீங்கள் டெய்லி இதை வந்து வெயிலில் வச்சு கூட நீங்கள் வந்து எடுத்து வச்சுக்கோங்க, இல்லையா ஃப்ரிட்ஜில் அப்படியே கூட ஸ்டோர் பண்ணிங்க. 1 மாதம் வந்து இந்த ஊறுகாய் வந்து கெடாது, ஏன்னா நம்ம வந்து எண்ணெயில் போட்டு நல்லா இது பண்ணுற மாதிரி வரும். நல்லா வந்து வதக்கணும், ரொம்ப வதக்காதீங்க, அதான் ஆஃப் பண்ணிட்டு வதக்கிக்கங்க. மாங்காய் ஊறுகாய், சுவையான மாங்காய் ஊறுகாய் ரெடி. நீங்கள் பண்ணி பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் நம்ம வந்து எலுமிச்சை ஊறுகாய் எல்லாம் போடுறது எப்படின்னு நான் சொல்கிறேன். இந்த ஊறுகாவை எடுத்து வச்சுட்டு அந்த கடாயை கீழே போட்டுறாதீங்க. இந்த மாதிரி கிண்ணத்தில் ஊறுகாவை நீங்கள் வந்து மாற்றிக்கின்னு அந்த கடாயை வந்து அப்படியே தூக்கி போட்டுறாதீங்க. அதில் வெள்ளை சாதம் போட்டு ஒயிட் ரைஸ் போட்டு நல்லா கலருங்க. அது ஊறுகாய் சாதம்னு சொல்லுவோம். ஊறுகாய் சாதம் சாப்பிட ரொம்ப ருசியாக இருக்கும். இந்த மாதிரி வானிலையிலே கலரி அதை சாப்பிட்டு பாருங்கள். சாப்பிட்டு பார்த்துட்டு அம்மாவுக்கு கமெண்ட் சொல்லுங்கள். ஓகேங்களா? இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கன் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சரசு ஸ்வீட் ஹோம். நன்றி, வணக்கம்.